Hey, hi students. Good evening. Good evening, Alpa. Hello, hi. Hi, Kesavan. Yes, Darshu. Hi, ma. Hi, hi. Good evening, all. So, how are you, pa? எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்லாம் ஓவரா இல்லை இன்னும் வந்து நிறைய பேத்துக்கு முடியாமல் இருக்கா? ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இன்னும் வந்து முடியல? யா ஸோ இது வந்து 12th மேக்ஸ் கிளாஸ்ப்பா. மித்திலா ஓகே மித்திலா ஓகே டன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் நேம் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் நேம் சொன்னீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். சரியா? ஹாய் மேனகா, குட் ஈவினிங். எஸ் இப்போ தான் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கா உங்களுக்கு? ஓகே ஹாய் ஆதி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கடி எனக்கு கொஞ்சம் நேம்ஸ் வந்து நீங்களும் ஞாபகப்படுத்திருங்க. ஸோ 11th கிளாஸ் கிடையாது, 11th வந்து நாளைக்கு இருக்குது. இது வந்து 12th கிளாஸ். ஓகே, 12th மேக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் 2 and 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இன்னைக்கு வந்து 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இதில் மோரோவர் எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயம் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். சரியா? ஸோ மகாலட்சுமி 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவாமா? எஸ், கிளியரா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆக்சுவலா அந்த நேம் வேற ஏதோ சத்யா அந்த நேம் வந்து, பட் நான் மறந்துட்டேன். அருளரசன், என்னாச்சு? இவ்வளோ நாள் ஆளே காணோம். அக்கௌண்டன்சி நாளைக்கு எக்ஸாமா? லைவ் இல்லையேம்மா? ஓகே, ஸோ என்னோட நேம் ரியா. நாளைக்கு மேக்ஸ் ஃபஸ்ட்டு மிட்டமா? ஓகே ஹாப்பி ஈவினிங் சஹானா. வாட் அ சர்ப்ரைஸ். இது ஈஸி தான். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்லாம் ஈஸி தான். ஸோ 1 வீக்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் அதாவது வந்துட்டு இதில் ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கா. டெய்லி ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சாப்டரை நீங்கள் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் எல்லா கொஷினுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் தான் கிளாஸ்க்கே வரலையா சஹானா? அப்போ சர்ப்ரைஸ் தானே. நீங்கள் தான் கிளாஸ்க்கே வரலையே. ஆமாம் தானே? ஓகே தர்ஷு, நாளைக்கா 4th சாப்டரா? வெரி குட். யா, குட் ஈவினிங் அருளரசன். ஸோ கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இஸ் இட் ஆல் ஓகே? ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் கொஷின் எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஷினை பார்த்தே வந்துட்டு என்னடா இது இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டாங்க, இப்படி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ சின்னதாக தான் இருக்கும். சரி, ஓகேவா? அப்படியா சஹானா? ஓகே. ஸோ எல்லா சம்மும் டீச் பண்ணுமா? எல்லா சம்மும் டீச் பண்ணும் அப்படின்னா நமக்கு 1 hour பத்தாதேமா? ஸோ வந்து நமக்கு லாங் ஹவர்ஸ் வேணும்ல. ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமோ அதை நான் வந்து டீச் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அது ஓகே தானே? ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டொமைன் ரேஞ்ச் எல்லாமே நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். ஸோ இப்போ சைன் இன்வர்ஸோட சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எனிஒன்? லாஸ்ட் கிளாஸ்லேயே சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட் எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து சைன் வந்து ரொம்ப பேசிக், காஸும் பேசிக். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேர்முக்கும் உங்களுக்கு கேட்பாங்க, எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஓகே கபீஷ், ஓகே சரியா? எல்லாத்துக்குமே கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறீங்கன்னா அங்கேயுமே இந்த கேள்வியை கேட்பாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல இல்லை, கிரேட் எஸ்கேப் இல்லை சஹானா? ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேஞ்ச் அண்ட் டொமைனை நான் இங்கே எழுதுறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ அதோட ரேஞ்ச் அண்ட் டொமைன் இதுதான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடது. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் வந்து எழுதுறோம். சரியா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த ரேஞ்ச் மட்டும் மாறிடும். தட் இஸ் 0 to π வரைக்கும் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல தெரியுது, நீங்களும் இல்லை, சஹனா இல்லை, தெரியும். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற யாருமே வந்து கிடையாது. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகேம்மா. ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் அண்ட் டொமைன் வந்து எழுதியாச்சு. சரியா? ஸோ இப்போ இவங்க நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஸோ டொமைன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். சரியா? ஹாய் சிவசக்தி, குட் ஈவினிங். ஸோ 4th சாப்டர்மா? பயாலஜி கிளாஸா? இல்லை,
10th சயின்ஸ் கிளாஸ் தான் இனி இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ மாடலஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 3ன்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்க? ஸோ -1லேருந்து +1 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்கப்பா. சேம் டிக்டோ அதே தான், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இதில் வந்து சால்வ் பண்ணுவீங்க, அவ்வளோதான் சரியா. ஓகேவா? ஸோ அதோட ரேஞ்ச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ மாடலஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 3 ஸோ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? 3யை வந்து நீங்க இன்இக்வாலிட்டிக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு போவீங்க கரெக்டா. அப்போ இட் பிகம்ஸ் -3 ரைட். ஸோ மாடலஸ் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி இருக்கு சரிங்களா. இப்போ இந்த -2வை அகைன் என்ன பண்ணுவீங்க? இன்இக்வாலிட்டிக்கு வெளியே வந்து நீங்க எடுத்துட்டு வருவீங்க. மெஹ்ரூன் ஹாய், குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ இன்இக்வாலிட்டிக்கு வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ வெளியே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்? நமக்கு -3 + 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3 + 2ன்னு சொல்லி வரும் சரியா. அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா -1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஸோ த மாடலஸ் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி இருக்கு சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 2 கேஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. பிகாஸ் நமக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 சைடு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேஸ் 1 கேஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 தான் பண்ணுவீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லிருங்க. பிகாஸ் இதுவே ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சொல்லிருங்க சரியா. ஸோ கேஸ் 1ல நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ஸோ த மாடலஸ் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல மாடலஸ் எக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அப்போ நமக்கு அங்கே என்ன இருக்கும்? மைனஸ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் வேல்யூ இருக்கும். ஆமாவா இல்லையா? 12th கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஏப்பா பயாலஜி கேட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி? நீங்கள் பயோ கம்ப்யூட்டரா? அப்படி ஒரு குரூப் இருக்கா? அப்படி ஜாயின் பண்ணியிருக்கீங்களா வித்தவுட் மேக்ஸில்? 4th சாப்டர்மா 12th மேக்ஸ் 4th சாப்டர். ஆமாவா? மாடலஸ் அப்படிங்கும் போது பிளஸ் மைனஸ் 2 பேருமே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? -5 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு -5,5ங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அந்த டேர்ம் வந்து கிடைக்கும் சரியா. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்பயே மேக்ஸ் கிளாஸில் என்ன பண்ணுறீங்க? பயாலஜியும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைவும் இல்லை. இப்போதைக்கு இந்த 2 லைவும் இருக்காது, மேக்ஸ் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் சரியா. ஓகேவா? தெரியும், சும்மா தான் சொன்னேன். சஹானா மேக்ஸ் பிடிக்காதவங்க எத்தனை பேர் அந்த குரூப் எடுத்திருக்காங்க தெரியுமா? இருக்கு நானும் பார்த்துருக்கேன் சரியா. சும்மா தான் கேட்டேன். ஓகே. ஸோ கேஸ் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ இருக்குது சரியா. அதாவது மாடுலஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1. ஜஸ்ட் இன்இக்வாலிட்டி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? எஸ் இருக்கு, உண்மையாகவே அந்த மாதிரி குரூப் இருக்குது. மேக்ஸ் வேணான்னு சொல்கிறவங்க அந்த குரூப் வந்து எடுத்துக்கலாம், இருக்கு சரியா. ஓகேவா? எஸ்மா. ஸோ இப்போ இந்த வேல்யூ நமக்கு என்னாகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி -1. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வெறும் -1ங்கிற டேர்ம் மட்டும்தான் வரும். தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் வேணால் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அது யாரு தெரியலையே. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க, இதோட டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ -5,5ன்னு சொல்லி இருக்கு. -5,5. ஸோ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரி. ஓகேவா? இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம் நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் தட்? மேக்ஸ் ஹார்டஸ்டா? சரி அப்போ அப்படியே விட்டுருங்க, மேக்ஸ் ஏன் படிக்கிறீங்க, விட்டுருங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. யா ஓகே, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஸோ வந்துட்டு டொமைன் ஆஃப் cos inverse of 1 minus modulus x divided by 4னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க கரெக்டா. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி அந்த டொமைனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சரிங்களா. ஸோ இதோட டொமைன் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? -1 to 1 தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. ஸோ இப்போ அதே டொமைனை போட்டு இங்கேயும் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ -1 less than or equal to 1 minus modulus x divided by 4 less than or equal to 1. ஸோ இப்போ 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டிக்கு வெளியே எடுத்துகிட்டு போங்க. அப்போ -4 less than or equal to 1 minus modulus x less than or equal to 4னு சொல்லி இருப்பாங்க சரியா. இப்போ இந்த 1 எதுக்கு அருளரசன் எஸ் சொல்றீங்க? புரியல. ஓ ஓகே, டொமைன் சொன்னதுக்கு சொல்றீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 இருக்கு இல்லையா, அந்த 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டிக்கு வெளியே எடுத்துட்டு வாங்க. அப்போ -4 இங்கே என்னாகும் -1ன்னு ஆயிரும் சரியா. ஸோ லெஸ் than or equal to மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடலஸ் எக்ஸ்ன்னு இருக்கு சரியா. ஓகே, less than or equal to 4 minus 1. அப்போ இட் பிகம்ஸ் -5 less than or equal to minus modulus x less than or equal to 3ன்னு இருக்காங்க.
ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? கீர்த்திகாவா கார்த்திகாவா ரெண்டு ஸ்பெல்லிங்கும் இருக்கே. 12th max chapter 4 5 mark questions. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யா ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, எஸ். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? தெரியலையா? மல்டிபிள் பண்ணணுமா? கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போஸ்டட். கேன் யூ ப்ளீஸ் செக் இன் ஷார்ட்ஸ்? ஸ்டாண்டர்ட் மேக்ஸா? சொல்லி தரலாம். ஓகேவா? என்ன பண்ணுவீங்க? மைனஸை வெளியே எடுத்துட்டு வாங்க. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும்? 5 அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. மைனஸை நீங்கள் வெளியே எடுக்கும் போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ரிப்பீட்டட் டைம்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்? greater than or equal to modulus 6 and greater than or equal to -3. ஓகேவா? அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. -3 less than or equal to modulus 6 and less than or equal to 5 இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து நீங்கள் கேஸ் எடுக்கணும். கேஸ் 1 கேஸ் 2ன்னு சொல்லி நீங்கள் வந்து எடுக்கணும். சரியா? ஓகேவா? எஸ், அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேஸ் 1 எடுக்கிறேன். ஸோ கேஸ் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 5 எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்மளோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? டொமைன் என்னவா இருக்கும்? -5 அண்ட் எஸ் -5 less than or equal to x less than or equal to 5 இருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இதை எடுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கேஸ் 2 எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன வரும்? -3 less than or equal to modulus x. அப்போ இது ஆல்ரெடி மைனஸில் இருக்கிறனால இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட டொமைனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -5 less than or equal to x less than or equal to 5. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன? இந்த ஃபைனல் ஆன்சர் என்னப்பா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைச்சிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? யா, தட்ஸ் இட். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -5, 5. இதுதான் அதோட டொமைன். க்ளோஸ்ட் இன்டர்வல் less than or equal to கொடுத்துருக்கோம். நல்ல க்ளோஸ்ட் இன்டர்வல். சரியா? எஸ், அருளரசன் சிவசக்தி. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் வரி பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் கான்செப்டில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப ஈஸி. இதில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கும் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஓகே ஓகேம்மா. ஸோ அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஒன்று பிரின்சிபல் வேல்யூ கேட்பாங்க, இல்லைன்னா டொமைன் கேட்பாங்க, இல்லைனா வேல்யூ ஆஃப்னு கேட்பாங்க. இதில் கேட்கறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆனால் சில டைம் வந்து சால்வ்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது எக்ஸ் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த 4 கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்லேயும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 அண்ட் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து இருக்குது. யா, ப்ரூவ் தட் ஆல்சோ. பட் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வந்து ரேராக வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சஹானா. ஓகேவா? மெயினாக வந்து உங்களுக்கு டொமைன் கேட்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. 2 or 3 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டொமைன் தான் அதிகமாக கேட்பாங்க. அண்ட் வேல்யூ ஆஃப் ப்ரூவ் தட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, நான் சொன்னது வந்து கிரியேட்டிவ்ல டொமைன் வந்து அதிகமாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கிரியேட்டிவ்ல ப்ரூவ் தட் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ ஆப்ஷன் வந்து கிடையாதுமா. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ஒன்று இருக்குது. சரியா? தட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு வந்து லைக் ஃபார்முலா இருக்குது இல்லையா? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஆர் தீட்டா இட் மேபி. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2ன்னு எடுப்பீங்க. எப்போ அப்படின்னா எக்ஸ் விச் இஸ் பிலாங்ஸ் டு -1, அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல 4/5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ் it is belongs to -1, தான். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா cos inverse of x sin inverse of x is equal to π/2 நீங்க வந்து எடுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன இருக்கு? cos
இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்காங்களா அவங்களே எடுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்காங்களா அவங்களே எடுங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு π/2 தட் இஸ் 4/5 which is belongs to -1, அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, -1, அது சால்வ் பண்ணாதான் தெரியும் சஹானா. எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் உங்க கூட தானே இங்க உட்காந்துருக்கேன். சரியா, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மல்டிப்ளை ஆகுது. கரெக்டா, அந்த காஸ் ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 equal to so cos of π/2 அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுக்கிறீங்க. ஸோ வாட் இஸ் cos π/2 வேல்யூமா? cos π/2 வேல்யூ என்ன? cos π/2 ஓட வேல்யூ என்ன? அவ்வளோ முடிஞ்சு, அவ்வளோதான் ஆன்சரே முடிஞ்சு போச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெறும் ஒரு சப்டிவிஷன் மட்டும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 2 or 3 மார்க்ஸில் கேட்பாங்க, மேக்ஸிமம் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு சப்டிவிஷன் வச்சு உங்களுக்கு 2 and 3 சப்டிவிஷன் வச்சு கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின். என்னடா இதை போய் 5 மார்க்கில் கேட்பாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் 2 and 3 மார்க் கொஷின்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். சரியாம்மா, ஓகேவா. அவ்வளோதான், 0 தான் ஆன்சர். சஹானா யூ ஆர் ரைட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 3 ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஓகே, வாட்ஸ் யுவர் டவுட்? எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா cos inverse of cos of 4 π/3 ப்ளஸ் cos inverse of cos of 5 π/4ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, தட் இஸ் இந்த ஒவ்வொரு டேர்மாக நம்ம எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிவன் டேர்ம் எழுதி மறுபடியும் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. நான் டக்குன்னு நான் வந்து சால்வ் பண்ணுறேன். சரிங்களா, ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா cos 4 π/3 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறீங்க. அதாவது இந்த டேர்மையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் தி ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதுவீங்க? ஸோ த cos of 4 π/3 எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? ஏன்னா இந்த 4 π/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1லேருந்து 1க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வரவே வராது. ஏன்னா நம்மளோட காஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன -1லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு அதுக்குள்ள வராது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 4 π/3வே என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க எழுதணும். ஸோ எப்படி எழுதுவீங்கப்பா? டுவெல்த் பிசிக்ஸா? மேபி டுமாரோ. π + π/3. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா π + π/3 தானா? ஷோரா? 4 π/3க்கு அதான் வருமா? கரெக்டாக வந்து யோசிச்சு அதுக்கப்புறமா சொல்லுங்க கரெக்டாக அதுதான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல அந்த வேல்யூ வந்து அந்த -1லேருந்து ஸோ 1 வரைக்குமே -1லேருந்து 1 வரைக்கும் நமக்கு வந்து இருக்கணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ அதோட டொமைன்லேயும் கவர் ஆகிருக்கணும் அண்ட் ரேஞ்ச்லேயும் வந்து கவர் ஆகிருக்கணும். ஸோ அதனால அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகேவா. ஸோ இப்போ இதோட டொமைன் இப்போ இதே வேல்யூ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இதே வேல்யூ வந்து சைனுக்கு வந்து அப்ளிகபிள். சரியா, ஏன்னா சைனுக்கு வந்து ஏன் அப்ளிகபிள்னு சொல்கிறேன் அப்படின்னா π/3 அங்கே வந்து உங்களுக்கு வரும். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to π வரைக்கும் இருக்குது. 0 to π வரைக்கும் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2π - 2π/3ன்னு எடுக்கலாம். சைனுக்கும் காசுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும்.
சரியா? நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான், ஷோரா நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான், நான் தப்பு சொல்லல. ஆனா அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா -π/2ல இருந்து π/2 வர வரைக்கும் நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா இங்க வந்து 0 to π வரைக்கும் நமக்கு இருக்கு, நமக்கு ஆப்ஷனல் இருக்கு. அப்ப நீங்க வந்து இந்த டேர்மை நீங்க இப்படி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதோட ரேஞ்ச் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்துக்கோங்க. சரியாமா? ஓகே, அப்ப இது என்ன ஆகும் நமக்கு? ஸோ த காஸ் ஆஃப் நமக்கு வேல்யூ என்னப்பா வரும்? 2π/3 வரும்ல? ஆமா தானே இல்லையா? அப்படிதானே? கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? ஸோ காஸ் 4π/3க்கு ஈக்குவலாக காஸ் 2π/3ங்கிற டேர்ம் வந்து வரும். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டேர்மை நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் டேர்மில் அப்ளை பண்ணுங்க. தட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4π/3 which is equal to, so the cos inverse of 2π/3 எடுத்துக்கோங்க. ஆமாவா? எடுத்துக்கலாமா? 2π/3 எடுப்போமா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ நீங்கள் என்ன எடுப்பீங்கப்பா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஸோ 2π/3 தான் வரும். ஸோ இந்த 2π/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is belongs to 0 to π. ஓகேவா? which is belongs to 0 to π. சரியா? ஸோ அதோட ரேஞ்ச் தெரிஞ்சு எடுத்துக்கோங்கப்பா. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், பட் இந்த ப்ராப்ளமில் இந்த ரேஞ்ச்குள்ளே இந்த டேர்ம் வந்து வருது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காஸ் ஃபங்க்ஷன் எடுக்கும் போது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ த காஸ் ஆஃப் 5π/4ன்னு எடுக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் எப்படி எடுக்கலாம்ப்பா? 2π - 3π/4ன்னு எடுக்கலாமா? எடுக்கலாமா? எது அருளரசன்? அப்படியா? கிராஸ் மல்டிப்ளைனா எதுல பண்ணி பாத்தீங்க? ஸோ இப்போ பை ப்ளஸ் டீட்டா, அதாவது வந்து பை ப்ளஸ் காஸ் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டாவோட ஃபார்முலா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபார்மேட் எல்லாமே கொடுத்தேன். அந்த ஃபார்மேட் எத்தனை பேர் எடுத்து வச்சிங்கன்னு தெரியல, பட் அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த காஸ் 3π/4 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும். ஸோ இதை வந்துட்டு ஓகே சஹானா, டூ வெல் யுவர் எக்ஸாம்பா. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த கிவன் டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3π/4 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கு. ஸோ இதில் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா 3π/4 அப்படிங்கிற டேர்ம் வரும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 and 2 ரெண்டு பேத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம்ப்பா. தட் இஸ் 2π/4. அதாவது இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் தானே பண்ணணும் நீங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2π/3ன்னு இருக்கா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3π/4. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எல்சிஎம் எடுத்து எழுதணும். சரிங்களா? இதை எல்சிஎம் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா ஸோ இட் பிகம்ஸ் 8π அண்ட் இங்கே வந்து 9π வரும். ஸோ த டினாமினேட்டரில் 12. சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 17π / 12. This is your answer. கபீஷ், ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க பொறுமையா. ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது புக்கில் வந்து அதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் ஃபங்க்ஷனை எடுத்து பார்த்துட்டு வாங்க. சிவகோவிந்தம் 11th மேக்ஸ் நாளைக்கு இருக்கு. காஸ் இன்வர்ஸும் காசும் தானே நமக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகுது. இப்ப காஸ் இன்வர்ஸும் காசும் தானப்பா எடுக்கிறோம். கரெக்டா தான் எடுத்திருக்கு. அருளரசன் என்ன ஆன்சர்ப்பா சொல்லுங்க. ஆ 4π/3 தான். அது போன இதுல தானே. ஒரே நிமிஷம் இருங்க. எது சொல்றீங்க அருளரசன்? ஓகே சஹானா.
6 minus 2 4 தான், 4 pi by 3 தான். நம்ம அதுக்கு தானே அந்த மாதிரி எடுத்திருந்தோம். 2 pi minus 2 pi by 3 கரெக்டாக தானே எடுத்திருந்தோம். அர்லர்சன் என்னாச்சு? எஸ், இந்த டேர்ம் 4 pi by 3க்கு பதிலாக தானே அந்த டேர்ம் எடுத்திருக்கோம். கரெக்டு தானே? தமிழ் மீடியமா? ஸோ கொஷின்ஸ் எல்லாமே நான் தமிழில் தானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க, சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதில் வந்துட்டு என்ன மேக்ஸ்? 12th மேக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களை நீங்கள் என்ன எடுப்பீங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுப்பீங்க. அப்போ இது என்ன ஆகும் நமக்கு? tan y ஈக்குவல் டு -1. ஸோ எந்த ஆங்கிள் வந்து இருக்கும்போது உங்களுக்கு டேனோட வேல்யூ -1ஆக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை செக் பண்ணீங்கனாலே போதும். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வேணாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எந்த ஆங்கிள் இருக்கும்போது உங்களோட tan ஃபங்க்ஷனில் எந்த ஆங்கிள் இருக்கும்போது ஆன்சர் வில் பி -1. யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பாசிட்டிவ் 1 தெரிஞ்சது அப்படின்னாலே நெகட்டிவ் 1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சிவசக்தி, -π/4 இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்மளோட y வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -π/4 -π/4ன்னு இருக்கு. அப்போ நம்மளோட வேல்யூ எப்படி வந்து சேஞ்ச் ஆகும்பா? எஸ், அப்போ நம்மளோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ y ஈக்குவல் டு, அதாவது tan y ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் நமக்கு? tan ஆஃப் -π/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த -1க்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்து எழுதுறீங்க, சரிங்களா? -1க்கு பதிலாக இதை எடுத்து நீங்கள் எழுதுறீங்க, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல y ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா tan இன்வர்ஸ் ஆஃப், அதாவது இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறேன், சரிங்களா? ஜஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணிட்டீங்கனாலே போதும்பா, tan இன்வர்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் எழுதணுங்கிறது கிடையாது. ஈக்குவல் டு -π/4 இது போதும். இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படியா? ஓகே ஓகே ஓகே, ஃபைன் அருளரசன். நான் அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறனால அந்த வேல்யூ எடுத்துட்டேன். ஸோ அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே தான். எஸ், சரிப்பா, டன். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் -1, tan இன்வர்ஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு -π/4ன்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அடுத்தது வந்து cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எடுக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு y. ஓகே, அப்போ cos y ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் நமக்கு? 1/2ன்னு வரும். ஸோ இப்போ y-யோட வேல்யூ, அதாவது எந்த ஆங்கிளில் இருக்கும்போது நம்மளோட cos ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ 1/2ங்கிற ரிசல்ட் வந்து கொடுக்கும். இட் இஸ் π/3. நோ, π/3யா? எக்கனாமிக்ஸா? எக்கனாமிக்ஸுக்கெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும் நமக்கு? cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு நமக்கு வந்துட்டு π/3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ இந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன ஒரு விஷயம் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் அப்படின்னா π/3 பிலாங்ஸ் டு 0 to π அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நீங்கள் போட்டுருங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளுக்குமே நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துடலாம், சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ sin இன்வர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ அதை எப்படி எடுப்பீங்கப்பா? எஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த tan ஃபங்க்ஷன் வந்து நமக்கு -π/2லேருந்து π/2 வரைக்கும் இருக்கும், சரியா? So -π/4 belongs to this one, which is equal to y-ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -1/2ன்னு கிடைக்கணும். அப்போ அது எந்த ஆங்கிளில் இருக்கும்? π/6ஆ? ஓகே, ஸோ த sin இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ஈக்குவல் டு -π/6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், சரிங்களா? -π/6. ஸோ இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருந்தது? -π/4 இல்லையா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +π/3, தேர்ட் வந்துட்டு -π/6. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா? இப்போ இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4, 3, 6 வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வருது பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஐசக். ஸோ இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ கிடைக்குது? -π/6 தான் போட்டிருக்கு.
12 இல்லையா, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகும், நமக்கு -3π ஆகுமா. நெக்ஸ்ட் +4π -2π. சரிங்களா, -2π. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மைனஸ் வேல்யூ மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ -5π + 4π இருக்கா. ஸோ /12. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா -π/12. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், -π/12. ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் கிடைச்சுதா? Yes, everyone? தானே? -π/12. Hi, Pa. Hi. Yes, okay. So the next question. ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, tan of sin inverse of x is equal to x divided by square root of 1 minus x square. இங்கே வந்துட்டு நமக்கு அதோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க -1 less than x less than 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ tan of sin inverse of x is equal to x divided by square root of 1 minus x square அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா -1 less than x less than 1 கொடுத்துறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஒரு 0ன்னு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா when x is equal to 0 அப்படின்னு ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்குறேன். when x is equal to 0ங்கிற ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்குறேன். ஏன்னா ரேஞ்ச் அது கொடுத்துருக்காங்க, அதனால நான் அதை எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இங்க என்ன ஆகும், tan of sin inverse of 0 which is equal to 0 divided by square root of 1 minus 0 square. அப்போ இது வேல்யூ என்ன ஆகும்பா? So the value becomes tan 0 ஆகுமா. இதோட வேல்யூ 0 தானே. ஸோ tan 0 equal to 0, 0 equal to 0, ரைட்? ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா x is equal to 0ங்கிறது இந்த கண்டிஷன், இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு டேர்ம் அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் அஷ்யூம் 0 less than x less than 1. ஓகேவா? இல்லம்மா 11th கிளாஸ் இல்ல. ஓகேவா? ஸோ அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க 0 less than x less than 1. 11th மேக்ஸ் நாளைக்கு. ஓகேவாமா? ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்ப்பா? இந்த டேர்ம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? தட் இஸ் 0 less than x less than 1 அப்படின்னா இவங்க 3 பேத்து கூடயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சைன் இன்வர்ஸை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 630. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 less than சைன் இன்வர்ஸ் ஆஃப் x less than சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ என்னப்பா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ என்னப்பா? ஒவ்வொரு வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். ஆகும். ஒன்னா? ஏ சீரியஸ்லி ஒன்னா? நான் கேட்டது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0வோடது. 90 டிகிரி கேட்கல. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 இருக்கு, சாரி 0 இருக்குல்ல, அதோட வேல்யூ கேட்டேன். ஜீரோ தான். இப்பதான் நீங்க பார்த்தோம், நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 தானே சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம 0 தானே போட்டிருந்தோம். கரெக்டா? யாருமே இது 45 டிகிரி எல்லாம் எங்க வந்துச்சுன்னே தெரியல. ஓகே. ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ வந்து தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், அதை டீட்டான்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? டீட்டா. ஸோ லெஸ் தென் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வேல்யூ என்ன? π/2. எஸ், இட் இஸ் π/2. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே இந்த இடத்துல இருந்து பித்தகோரஸ் தியரம் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன், ஜஸ்ட் சொல்யூஷன் எடுக்கிறதுக்காக. சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆங்கிள் எடுக்கிறேன். சரி, இந்த இடத்துல நான் ஆங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இன்டெகிரேஷனில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம இங்கேயும் வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரியா? 1 செகண்ட் மேம்.
ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறோம் சரியா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆப்போசிட் சைட்லேயும் அட்ஜசன்ட் சைட்லேயும் நான் வந்து வேல்யூஸ் வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வேல்யூஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே, வித்தவுட் இன்வெர்ஸா, சைன் இன்வெர்ஸ் தான் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல டேன் நீங்கள் எப்படி எடுப்பீங்கப்பா? ஸோ பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி டேன் தீட்டாவை எப்படி எடுப்பீங்க, சைன் தீட்டாவை எப்படி எடுப்பீங்க? ஏன்னா அதை வச்சு தான் இப்போ நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டேன் தீட்டாவை எப்படி எடுப்பீங்க, சைன் தீட்டாவை எப்படி எடுப்பீங்க? ஸோ tan theta வந்துட்டு ஆப்போசிட் பை adjacent இல்லையா, ஆப்போசிட் பை adjacent. அண்ட் சைன் என்ன எடுப்பீங்க, ஆப்போசிட் பை ஹைபோட்னியூஸ் இல்லையா, ஆப்போசிட் பை ஹைபோட்னியூஸ். அப்போ இந்த இடத்துல நம்மளோட சைன் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும், சைன் தீட்டாவோட வேல்யூ ஸோ தீட்டாவில் இருந்து ஆப்போசிட் சைட் அண்ட் ஹைபோட்னியூஸ் இல்லையா. ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை 1. ஸோ இட் பிகம்ஸ் எக்ஸ் நோ. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan தீட்டா. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா, தட் இஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேர்மை எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஸோ tan of sin inverse of x, sin inverse of x is equal to இந்த term எப்படி ஆகும், x divided by square root of 1 minus x square ஆயிரும். ஓகேவா? ட்ரிக்கா? ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. எஸ் ஓகேவா. ஸோ அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும் சரியா. புரிஞ்சுதா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? Yes, no doubts ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன ஆகும், இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு அசம்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து நம்ம பாசிட்டிவ்ல பார்த்துருந்தோம் இல்லையா, இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவ்ல பார்ப்பீங்க, தட் இஸ் -1 less than 0 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா வேல்யூ வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்போ என்ன ஆகும்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆயிரும் சரிங்களா. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து -1 less than or equal to x less than or equal to 0ன்னு இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், sin inverse of -1 sin inverse of x less than sin inverse of 0. அப்போ it becomes -π/2 less than theta less than 0. ஓகேவா. சேம் அதே ப்ரொசீஜரை தான் இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க சரிங்களா. அவங்க வந்து -1ல இருந்து 1க்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. -1 வராது, 1 வராது. ஏன்னா இன்இக்வாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஓப்பன் இன்டர்வல், வெறும் லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிகினிங்லேயே 0ன்னு எடுத்ததுக்கு அப்புறமா ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0 less than x less than 1ன்னு ஒரு கண்டிஷன் எடுக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணணும், -1க்கும் 0க்கும் நடுவில் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து எடுக்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன -π/2 less than theta less than 0 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கு. இப்போ சேம் அதே பித்தகோரஸ் தியரம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா you got the value sin theta is equal to x அப்படின்னு தான் வருவாங்க. ஓகேவா. sin theta equal to x அப்படின்னு தான் வருவாங்க. அது எப்படி 1ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, முடிஞ்சுது, அதோட ப்ரூஃப் முடிச்சிட்டாங்களா? அவங்க தான் கண்டிஷன் -1லேருந்து +1 வரைக்கும் கொடுத்துருக்காங்களே, அப்புறம் எப்படி அந்த 1ஓட முடிச்சிட்டாங்க? நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, கேட்க வேண்டியதானே நீங்கள் மிஸ் கிட்ட. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூ வரும், எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ த ஃபைனல் ஆன்சர் தட் இஸ், இதையும் செக் பண்ணுங்கள், இதுவும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரூஃப் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா. எஸ் 12th மேக்ஸ்மா ஓகேவா, 12th கிளாஸ் ஓகேவா. கிளியரா இல்லை, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் போடணும், ஒரு ஸ்டெப்போடு நிறுத்திடாதீங்க சரியாம்மா. ஓகேவா. ஸோ ஃப்ரம் 2 and 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். அகெயின் பாருங்க, கண்டிப்பாக புரியும் ஓகேவா. எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்ப்பா. இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோல அதே ப்ராப்ளம் மாதிரி தான். ட்ரை பண்ணலாமா? நீங்களே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?
ஸோ 12th வந்துட்டோம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணுவீங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணுவீங்க, ரெண்டே கொண்டு போய் டேனில் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி பாருங்க. இதுவும் ஈஸி தான் நினைக்கிறேன், சால்வ் பண்ணிடலாமா நீங்களே? ஓகேவா? அது ஓவராலாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து 5 மார்க்கில் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதை நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை புக்கில் மார்க் பண்ணாலும் ஓகே, இல்லை எழுதிட்டாலும் ஓகே. 4.4ல் செகண்ட் சப்டிவிஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்டிவிஷன் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஒரே இதில் முடிச்சிடுவாங்க, ஒரு சில கொஷின்லாம் சப்டிவிஷன் வச்சு கேட்பாங்க. ஓகேவாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகேவா? இதில் காட் மட்டும் எண்டிங் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ சைனும் காசோட வேல்யூ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காட் வேல்யூ மட்டும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவீங்கப்பா. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா cot inverse of 1 sin inverse of minus root 3 divided by 2 secant inverse of அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இல்லை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? -5/6 எங்கேருந்து எங்கே வந்து சொல்லியிருக்கீங்கன்னு தெரியலையே. இது சால்வ் பண்ணுறீங்க? எஸ் மனோஜ், குட் ஈவினிங். இது சால்வ் பண்ணுறீங்களா இல்லை நான் சால்வ் பண்ணுமா? ஸோ cot inverse of 1 கண்டுபிடிக்கணும், அண்ட் சைனோடது சீக்கண்டோடது சால்வ் பண்ணுறீங்க. ஷுர்? ஓகே, குட். பண்ணணும்னா நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறேன், இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் பை யோர் செல்ஃப். ஓகே சரியாம்மா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் எதுக்காக ஆன்சர் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த tan of 1/2 sin inverse of 2a divided by 1 plus a square 1/2 cos inverse of 1 minus a square divided by 1 plus a square. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க இந்த கொஷின்? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்ப்பா? Do you have any idea? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்படியா? யா, ஓகே. சால்வ் பண்ணிட்டா? இல்லை எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஐடியா இருக்கா? எனி ஐடியா? யா, ஓகே சிவசக்தி. எஸ் நோரா. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டேனும் இருக்காங்க, இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் இருக்காங்க, சைன் இருக்காங்க, காசு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். சரியா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா a = tan θ அப்படின்னு சொல்லி நான் ஒரு அசம்ஷன் கொடுக்குறேன். a = tan θ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்னென்ன மாறும்ப்பா? ஸோ tan ஆஃப் இப்போ ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாமா? ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2a divided by 1 plus a square அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இது என்ன ஆகும் நமக்கு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 tan θ divided by 1 plus tan square θ. இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு யோசிங்க. அடுத்தது cos inverse of 1 minus a square divided by 1 plus a square which is equal to cos inverse of 1 minus tan square θ 1 plus tan square θ. இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த ரெண்டு பேத்துக்கும் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். மேக்ஸ் எக்ஸாமா? ஓகே. என்ன ஹெல்ப் வேணும்? ஏதாவது ஃபார்முலா இருக்காமா? என்ன ஃபார்முலா? cos 2a வா? எதுக்கு cos 2a வரும்? சைன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் 2θ, இதுக்கு வந்து cos 2θ.
ப்ராப்ளமே சால்வ், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து எல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ tan ஆஃப் 1/2 இங்கே என்ன வந்துச்சு, sin இன்வர்ஸ் ஆஃப் sin 2 theta. அடுத்தது இங்கே என்ன வரும்ப்பா, ப்ளஸ் 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் cos 2 theta. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும், நமக்கு சைன் இன்வர்ஸும் சைனும் வந்து கேன்சல் ஆயிருமா, சைன் இன்வர்ஸும் சைனும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 1/2 இன்டூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 theta இருக்கும். சரியா? அடுத்தது 1/2 இன்டூ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 theta. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகும், ஸோ த theta 2 get cancel. ஸோ த ரிமைனிங் tan of theta plus theta. So which is equal to tan 2 theta. அப்போ இது ஃபைனல் ஆன்சர் நீங்கள் என்ன எழுதுவீங்கப்பா? எஸ். ஸோ த ஃபைனல் ஆன்சர் என்னன்னு எழுதுவீங்க? tan 2 theta ஃபார்முலா என்ன? tan 2 theta ஃபார்முலா என்ன? ஹாய் பிரிதேஷ், குட் ஈவினிங். tan 2 theta ஃபார்முலா என்ன? tan 2 theta ஃபார்முலா already third chapter completed ma. 2 tan theta va? No. வெறும் நியூமரேட்டர் மட்டும் சொல்றீங்களா? so 2 tan theta ஓட ஃபார்முலா என்ன? so 2 tan theta divided by 1 minus tan square theta. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு டேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஏ ஈக்குவல் டு tan thetaன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதுலேருந்து நீங்கள் எழுதுங்க 2a டிவைடட் பை, யா ஓகே குட், 2a டிவைடட் பை 1 minus a ஸ்கொயர். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ இதான் சொல்யூஷன். ஸோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா உள்ளதான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். சரி, அப்ளை பண்ண முடியுமா என்னதுன்னு செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரியாப்பா? ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம்ல? சைன் இருக்கு, சீக்கண்ட் இருக்கு. சீக்கண்ட்டை காஸாக மாற்றுங்க. ஸோ காஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 1/secant இல்லையா? சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்ல? காஸ் சீக்கண்ட்டை நீங்கள் காஸாக மாற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன ஒரு காஸ் ஆஃப் 4/5ங்கிற டேர்ம் வரும், அதாவது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். சரியாம்மா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சால்வ் பண்ணுறீங்களா? ஓகே குட். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின்ப்பா சால்வ் பண்ணுறீங்களா இல்லை சால்வ் பண்ணணுமா? தேர்ட் சாப்டர் ஆல்ரெடி சால்வ்டுமா, அகெயின் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா இல்லை நான் சால்வ் பண்ணுமா? எஸ், இஃப் இந்த 3 டேர்ம்ஸ் ஈக்குவல் டு பையாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து இந்த XY Z வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட், ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? இதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். எஸ் பிரிதேஷ், அப்படி தான் சால்வ் பண்ணணும். XY வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு Z மட்டும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போவீங்க. கரெக்டு தான். ஸோ சால்வ் பண்ணுமா இல்லை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணிடலாமா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ காஸ் இன்வர்ஸ் x ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் y plus cos inverse of z is equal to பைங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதை மட்டும் நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா cos inverse of x plus cos inverse of y equal to pi minus cos inverse of z அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இதில் வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். வேறு எதுக்குமே நான் சேஞ்ச் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுக்குமே நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ், ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல
ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா, அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் காஸ் ஆஃப் a plus b formula. What is cos of a plus b formula pa? Cos of a plus b formula என்ன? அதை வச்சு தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை தானே ப்ரூஃப் பண்ணணும், இதை ப்ரூஃப் பண்ணுறக்கு இந்த டேர்ம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ காஸ் ஆஃப் a plus b ஃபார்முலா என்னமா? cos a cos b plus sin a sin b இல்லையா? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? ப்ளஸ்ஸா மைனஸா? cos a cos b அதாவது சேம் வேல்யூ வர்றதெல்லாம் ஓகே தான். மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா? காஸ்ல ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும், மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மைனஸ் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் காஸ் ஏ வேல்யூ, வாட் இஸ் காஸ் பி வேல்யூ? ஸோ இந்த இடத்துல காஸ் ஏங்கிறது நம்மளோட காஸ் ஆல்ஃபா சரிங்களா. ஸோ காஸ் பிங்கிறது நம்மளோட காஸ் பீட்டா சரிங்களா, காஸ் பீட்டா. இப்போ அவங்கள வச்சு தான் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ண போறீங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா சைனுங்கிற இந்த வேல்யூ வேறு கொடுத்துட்டாங்க. ஆனால் சைனுக்கு நம்ம எங்கே போகிறது, இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே காஸ் தான் இல்லையா. அப்போ இந்த சைன் ஆல்ஃபாவை நீங்கள் எப்படி எடுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எடுக்கலாமா? அதாவது sin square plus sin square theta plus cos square theta equal to 1 இருக்கா, அதிலிருந்து இந்த டேர்மை நீங்கள் எடுக்கலாமா? அகெயின் sin beta equal to square root of 1 minus cos square beta. ஏன்னா நம்மக்கிட்ட sin இல்லை, அவங்களையும் நம்ம காஸாக மாற்றணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த வேல்யூவை இப்படி சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க சரியா. அப்போ cos of alpha plus beta which is equal to இங்கே என்ன வரும் நமக்கு? எஸ், ஸோ cos alpha அதாவது இப்போ இந்த டேர்மில் வந்து பார்த்துக்கோங்க, இங்கே வந்து x is equal to cos alphaன்னு வருமா, y equal to cos beta. am I right? அந்த இன்வெர்ஸை ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறீங்க. எஸ் ஹானா சொல்லுங்கள். இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறீங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல cos alpha நான் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ மைனஸ் square root of 1 minus cos square alpha square root of 1 minus cos square beta. ஓகேவா. அப்போ இங்கே என்ன ஆகும் நமக்கு, xyன்னு வருமா. ஸோ xy மைனஸ் இந்த இடத்துல என்ன ஆகும், 1 minus x square square root of 1 minus y square. சாரிம்மா, எல்லா ப்ராப்ளமும் அதை சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம் சரிங்களா. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் கிளியராப்பா புரிஞ்சுதா. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு தான் இதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஆனால் ஃபுல் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணவே கிடையாது கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டுங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, ஞாபகம் இருக்கா? விச் ஒன்பா, which chapter you are asking சஹனா? ஸோ ஒரு இதில் எல்லா ப்ராப்ளமும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க பிவைக்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஒரு பிவைக்யூ எடுத்து நீங்கள் முடிச்சிருக்கிற சாப்டரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ xy ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட் அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் நமக்கு, ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, இங்கேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டாவோட வேல்யூ என்ன? ஒன் மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க சஹானா, சால்வ் பண்ணி பாருங்க. 12th மேக்ஸ். ஸோ காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டாவோட வேல்யூ என்னப்பா? சொல்லுங்க. வெறும் காஸ் டீட்டாவா? மைனஸ் காஸ் டீட்டா சரிங்களா, மைனஸ் காஸ் டீட்டாப்பா, மறந்துடாதீங்க. மைனஸ் காஸ் டீட்டா சரியா. அருளரசன் அடி வாங்க போறீங்க. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே என்ன வரும், டீட்டா இருக்கிற வேல்யூவில் என்ன இருக்கு, ஸோ காஸ் இன்வர்ஸ் இசட் இருக்காங்க, காஸ் இன்வர்ஸ் இசட் வந்து இருக்காங்க சரியா. அப்போ இது என்ன ஆகும், காஸும் காஸ் இன்வர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும் சரியா. ஸோ த ரிமைனிங் வேல்யூ xy ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இசட் அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கு
புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூவை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. என்ன ஆகும்? xy plus z equal to square root of 1 minus x square into square root of 1 minus y square. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் பண்ணலாமா? ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரிங் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? xy plus z the whole square equal to square root of 1 minus x square into square root of 1 minus y square into the whole square அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும். சரியாமா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த உள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் a plus b the whole square ஃபார்முலா படி எக்ஸ்பான்ஷன் நீங்க பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ 1 minus x square 1 minus y squareன்னு இருக்கு, z square or xy square, one second, x square y square plus 2 into xy z plus z square. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. லைக் இந்த டேர்ம் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 minus y square minus x square minus into minus plus you get x square y square equal to x square y square plus 2xyz plus z square. இங்க என்ன ஆகும்? நமக்கு இந்த டேர்மும் கேன்சல் ஆயிருமா? ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. தட் இஸ் x square plus y square plus z square plus 2xyz equal to 1. அதாவது இந்த ரெண்டு டேர்மை மட்டும் ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதாப்பா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம் இதுதானே? புரிஞ்சா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? கஷ்டம்தான் சஹானா, மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையும் அந்த டைம் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சாப்டர் 4 அகெயின் வந்து பார்க்கலாமா, இல்லை சாப்டர் 5 மூவ் ஆன் பண்ணிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது இல்லை, அதை நீங்கள் பேசிக்காக நீங்களே சால்வ் பண்ண முடியும். பட் நான் கேட்குறேன், யூ கேன் யூஸ் பிரதேஷ். ஸோ சாப்டர் 5 போகலாமா இல்லை 4 பண்ணிக்கலாமா? சாப்டர் 5 போகலாம். ஷூர். சஹானுக்கு தான் சாப்டர் 5ல எல்லா கொஸ்டினும் தெரியுமே. போன 12th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. சஹானுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. சாப்டர் 5 போகலாம். சிவசக்தி, நோரா, சஹானா, பிரதேஷ். ஓகே, டன். அர்லரசன், வாட் அபவுட் யூ? சரி, ஓகே, எஸ், சரிப்பா. ஸோ சாப்டர் 5 போகலாம். see you next class. Thank you all. Good night. Take care, mom.